Hello friends, இன்னைக்கு class 10 Max chapter 1 exercise 1.4ல 10th sum பார்க்க போகிறோம். 10th sumல என்ன கொடுத்துருக்காங்க, அதுவும் 9th sumமும் சேம் மாடல் தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த f of xன்னு இருக்குல்ல, அது நமக்கு -5லேருந்து 9 வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த நம்பர் வரைக்கும் அப்படின்னு அர்த்தம், இந்த -5 வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இந்த கர்வ் ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த -5 இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர்லேருந்தே எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு வேளை இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தாங்கன்னா -5ல் இருந்து 9 வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கே நமக்கு f of x'ை சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இது நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். போன சம் மாதிரியே ஒரு நம்பர் லைன் வரைஞ்சி வேல்யூஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இது நம்மளுடைய நம்பர் லைன், அதாவது -5லேருந்து 9 வரைக்கும் தான் நான் வரைஞ்சிருக்கேன். பிகாஸ் அவங்க தான் கொடுத்துட்டாங்களே கொஸ்டினில். இப்போ கண்டிஷன்ஸ்க்கு வரலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, -5லேருந்து 2க்கு கீழே வரைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா -5ல் இருந்து இங்கே 2க்கு ஒரு நம்பர் முன்னாடி வரைக்கும் 1 வரைக்கும், அதுதான் நம்மளுடைய இதுக்கான வேல்யூஸ். -5, -4, -3, -2, -1, 0, 1 இதெல்லாம் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கண்டிஷனுடைய நம்பர்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2ல் இருந்து 6க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 2, 3, 4, 5 தான் இந்த கண்டிஷனுக்கான நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு 6ல் இருந்து 9 வரைக்கும்னு கொடுத்துருக்காங்க. 6க்கு மேலே, அதாவது இங்கே அண்டர்லைன் பண்ணவே 6ல் இருந்து நெக்ஸ்ட்டு இங்கே அண்டர்லைன் பண்ணவே 9 வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ வேல்யூஸ் நமக்கு 6, 7, 8, 9ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது கொஸ்டினில் எங்கேயாவது பாயிண்ட் வேல்யூஸ் இருக்கா, இங்கே இல்லை, அவ்வளோதான். அப்போ நம்ம இதை ஈஸியாக போட்டுடலாம். இந்த சம்மை வேல்யூஸும் தெரிஞ்சிருச்சு, நமக்கு இங்கே நம்பர் லைன்லேயே வெரிஃபை பண்ணியாச்சு ஒன்ஸ். இதில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் நம்மளுடைய டாஸ்கே. இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். நான் இங்கே சிம்பிள் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். இந்த நம்பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த கண்டிஷனில் போடுவோமா. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு f of -3 என்னன்னு கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் f of 2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம -3 பார்க்கலாமா. -3ன்றது இந்த கண்டிஷன் உள்ளதாக இருக்குது. -3ன்றது 6x + 1ன்ற கண்டிஷனில் தானே இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம f of x is equal to 6x + 1ன்னு இருக்க இடத்துல -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ x இருக்க இடத்துல நான் -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6 3s are 18, மைனஸ் இருக்கவே -18 + 1. இப்போ இது நமக்கு மைனஸும் ப்ளஸும் மைனஸ் ஆகும், கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம். அப்போது 18ல் 1 போயிடுச்சுன்னா 17, கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ் போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு நம்ம f of 2 என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். f of 2ன்றது இதில் எங்கே வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது f of 2, அதுக்கு ஈக்குவலான f of x என்னது 5x² - 1. f of xன்றது 5x² - 1. இப்போ இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x இருக்க இடத்துல 2² - 1. இப்போ இது 5 × 2² 4 -1. 5 4s are 20, 20 - 1 19. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுத போகிறோம். f of -3 உடைய வேல்யூ ப்ளஸ் f of 2 உடைய வேல்யூ. ஸோ -17 + 19. இப்போ நமக்கு மைனஸும் ப்ளஸும் மைனஸ் தானே பண்ணுவோம். இப்போ 19ல் 17 போயிடுச்சுன்னா 2, கிரேட்டர் நம்பர் சைன் என்ன ப்ளஸ், அப்போ +2 தான் நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுடைய ஆன்சர். இப்போ நம்ம f of 7 - f of 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு f of 7ன்றது எங்கே வருது பார்க்கலாம். அந்த 7ன்ற நம்பர் எந்த கண்டிஷனில் இருக்குன்னா 3x - 4ன்ற கண்டிஷனுக்கு கீழே இருக்குது. அப்போ 3 × x இருக்க இடத்துலனா 7ன்னு போடுறேன் -4. அப்போ 7 3s are 21 -4ன்னு போடுவோமா. 21 - 4 நமக்கு 17. நெக்ஸ்ட்டு f of 1 கண்டுபிடிக்கலாம். f of 1 நமக்கு இதிலே பார்க்கலாம், இங்கே இருக்குது. 1ன்றதுக்கு ஈக்குவலாக நம்ம 6x + 1ன்ற கண்டிஷன் உள்ள போட போகிறோம்.
அப்போ 6 இன்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல 1 ப்ளஸ் 1, 6 இன்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல 1 ப்ளஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போது 6 + 1 7. நம்ம இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுத போகிறது தான் நம்மளுடைய செகண்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். 17 மைனஸ் 7, f of 7 வேல்யூ f of 1 வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு 10ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இது பார்க்க தான் கொச்சன்னு இருக்கும், ஆனால் நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம். இங்கே 2f of 4ன்னு இருக்கா, இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம், 2 இன்ட்டு f of 4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ f of 4 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அது கூட நம்ம இந்த 2வை மல்டிப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நான் f of 4 என்னன்றது மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். 4ன்றது நமக்கு இந்த கண்டிஷன் கீழே வருது, 5x² - 1ன்ற கண்டிஷனுக்குள்ளே வருது. இப்போ f of x is equal to 5x² - 1. அப்போ f of 4ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 5 இன்ட்டு 4² - 1. அப்போது 5 இன்ட்டு 4² 16 minus 1 16 5s are 35 8 80 minus 1 79. இப்போ f of 4 வேல்யூ 79. நெக்ஸ்ட்டு f of 8 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 8ன்றது நமக்கு 3x - 4ன்ற கண்டிஷனுக்குள்ளே இந்த நம்பர் வருது. அப்போ நம்ம f of x is equal to 3x - 4குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணலாம். x இருக்க இடத்துல 8 - 4. அப்போ 8 3s are 24 - 4 ஆன்சர் வந்து 20ன்னு கிடைக்கிது. இப்போ நம்ம இந்த சமுக்கு இந்த சைடுக்கு வருவோம். இப்போ f of 4ம் கண்டுபிடிச்சாச்சு, f of 8ம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 கூட இப்போ நம்ம இதுக்கு கண்டுபிடிச்ச வேல்யூவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 இன்ட்டு f of 4ன்னு எழுதலாமா இதை? 2 இன்ட்டு f of 4 வேல்யூ 79. இதை மல்டிப்ளை பண்ண வர்றது தான் நம்மளுடைய 2f of 4 வேல்யூ. 79 இன்ட்டு 2, 9 2s are 18 14 158. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 158ன்னு கிடைக்கிது. இப்போ இது லாஸ்ட்டாக சம்முக்கு வருவோம் நம்ம. ப்ளஸ் f of 8. இதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன? 158 ப்ளஸ் f of 8 கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன? 20. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 178ன்னு கிடைக்கிது. இது நம்ம சிம்பிள் தான். f of 4 கண்டுபிடிச்சி அதை 2வோட மல்டிப்ளை பண்ணுறது தான் நமக்கு 158ன்னு அர்த்தம். இது கொஞ்சம் நமக்கு பெரிய சம் தான். ஃபஸ்ட்டு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் நம்ம. 2f of -2ன்னு இருக்கா, ஃபஸ்ட்டு f of -2 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ f of -2 is equal to, இங்கே நமக்கு -2ன்றது இந்த கண்டிஷனுக்கு கீழே வருது. அப்போ 6 இன்ட்டு -2 ப்ளஸ் 1, 6 இன்ட்டு -2 ப்ளஸ் 1. அப்போ 6 2s are 12, மைனஸ் இருக்கவே -12 ப்ளஸ் 1. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? -11. நெக்ஸ்ட்டு நம்ம இதை 2வோட மல்டிப்ளை பண்ணலாம். 2 இன்ட்டு f of -2. அப்போ 2 இன்ட்டு -11 நமக்கு -22ன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? f of 6 என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். f of 6 is equal to, இதில் பார்க்கலாம், 6 நமக்கு இந்த கண்டிஷனுக்கு கீழே தான் வருது. அப்போ 3 இன்ட்டு x இருக்க இடத்துல 6ன்னு போடுறேன், -4. 18 - 4ன்னு வருமா? 6 3s are 18. அப்போது ஆன்சர் வந்து 14ன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது f of 4 என்ன அப்படின்ட்டு. f of 4 is equal to, இப்போ இதில் 4 எங்கே வருது பார்க்கலாமா? இங்கே வருது 4. அப்போது 5x² - 1ன்றதில் 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 இன்ட்டு x இருக்க இடத்துல 4² - 1. இதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் போட்டுடலாம் நம்ம. 5 இன்ட்டு 16 - 1, 80 - 1 79ன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு f of -2. f of -2ன்றதுக்கான கண்டிஷன் என்ன? 6x + 1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 6 இன்ட்டு x இருக்க இடத்துல -2
ப்ளஸ் 1 மைனஸ் 12 ப்ளஸ் 1 மைனஸ் 11 இங்கேயே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எஃப் ஆஃப் மைனஸ் 2 என்னன்றதை அதே வேல்யூ தான் இங்கேயே வரும் நமக்கு இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து எழுதலாம் 2 எஃப் ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2 இதுதான் நம்மளுடைய ஃபோர்த்து சப்டிவிஷனுடைய கொஸ்டின் இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா நம்ம 2 இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் 2க்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் 2 இன்ட்டு மைனஸ் 22 நெக்ஸ்ட்டு மைனஸ் எஃப் ஆஃப் 6 உடைய வேல்யூ 14 நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 4 உடைய வேல்யூ 79 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2 உடைய வேல்யூ நமக்கு மைனஸ் 11ன்னு கிடைக்குது இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் மைனஸ் மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணுவோமா அப்போது 22வும் ஒரு 14ம் ஆட் பண்ணோம்னா 36ன்னு கிடைக்கிது மைனஸ் சைன் இருக்கவே நம்ம கிரேட்டர் நம்பர் சைனை போடலாம் மைனஸ் 36 டிவைடட் பை இது எப்படி எழுதலாம் 79 மைனஸ் 11ன்னு எழுதலாமா இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் சேர்த்து இப்போ இதை சால்வ் பண்ணலாம் மைனஸ் 36 டிவைடட் பை 79ல் ஒரு 11 போயிடுச்சுன்னா நமக்கு இது ஒரு 8 இது ஒரு 6 68ன்னு கிடைக்கும் நம்ம 4 டேபிளில் சால்வ் பண்ணலாம் அப்போ 9s are 36 இது ஒரு 1 டைம் வரும் பேலன்ஸ் 2 இருக்கும் 7s are மைனஸ் 9/17 எப்படி கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறேன் 4 9s are 36 நமக்கு வந்து ஒரு 6 நம்பர் இருக்குது 4 1s are 4 இந்த 6லேருந்து 4 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 இருக்கும் அந்த 2 இது கூட சேர்ந்து 28 ஆகிடும் 7s are 28 அப்போ மைனஸ் 9/17ன்னு கிடச்சிருச்சு